இன்றைய தேவ வார்த்தை 1 நாளாகமம் 16 அதிகாரம் 35 எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதுனால் மேன்மை பாட்டும்படிக்கு எங்களை இரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள். ஆமேன். ஆண்டவர் இந்த நாளில் அவரை போற்றி பாட துதிக்கும்படியாக அழைக்கிறார். இந்த வசனம் நமக்கு சொல்வது என்னவென்றால், தேவனை நோக்கி நம்மை திரும்ப அழைக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தை போற்றவும் துதிக்கவும் தூண்டுகிறது. ஜாதிகளிலிருந்து சேர்த்துக்கொள்ளும் கிருவியை நினைப்பூட்டுகிறது. தேவன் நம்மை சேர்த்துக்கொண்டு நம் மூலம் அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எங்கள் இரட்சிப்பின் தேவனே என்று அழைப்பதன் மூலம் அவரே நம்மை பாதுகாக்கிறார், விடுவிக்கிறார் என்பதை உணர முடிகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்தை போற்றி திருப்பதன் மூலம் நாம் நம்மை பெருமையடைய செய்ய வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை பாதுகாத்து மற்ற அந்திய ஜனங்களிலிருந்து நம்மை பிரித்து பரிசுத்தப்படுத்துவார், தம்முடைய ஜனங்களாக சேர்த்து கொள்வார். இந்த வசனம் தேவனுடைய இரட்சிப்பையும் அவருடைய பரிசுத்த நாமத்தை போற்றி புகழ்வதன் மகத்துவத்தையும் மேன்மையும் அவருடைய ஜனங்களோடு இணைந்து வாழ்வதையும் கூறுகிறது. தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்புவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்யபடியாக நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் எனக்கு ஆசீர்வதித்து நம்முடைய ஜெபிக்கிறோம். இந்த வசனங்களை கேட்கிற, வாசிக்கிற, ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசிரியங்க. ஊழிய கால ஆசீர்வித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த நாளையும் ஜெபத்தின் மகிமைகளை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். தேவையில்லா சந்தியும் இரத்த கோட்டைகளை மூடி வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நிரப்புங்க. நான் உன்னில் மகிமைப்படுப்பேன் சொல்லுங்க ஆண்டவரே. நீ பயப்படுகிற காரியம் உனக்கு ஒன்றும் நேர்ந்தான்னு சொல்லுங்க ஆண்டவரே. கர்த்தர் தாமே எல்லா காரியங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளை விடுதலை பாதுகாத்துக் கொண்டே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குடும்பத்தை சந்திங்க. இந்த நாளில் எந்தெந்த ஆசீர்வாதங்களுக்காக யார் ஜெபிக்கிறாங்களோ அவருடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு ஆசீர்விக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.